So welcome to Vedantu channel பசங்களா. Yes, first of all இப்போ applications of 2D geometry சூப்பராக பார்த்துடலாமா. இது ஒரு 45 minutes class தான் இருக்கும். பட் இந்த 45 minutes class-ஐ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு half an hour-க்கு தியரி பார்ட்ஸை மட்டும் டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம் சால்விங் சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் 2Dயில் ஃபஸ்ட்டு வர விஷயம் சர்க்கிள். ஸோ சர்க்கிளை பற்றி மட்டும் இந்த ஒரு ஹார் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சர்க்கிளில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, சர்க்கிள் அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு ஒரு சென்டர் இருக்கும், ஒரு ரேடியஸ் இருக்கும். ஓகே, ஸோ ரேடியஸ் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வித் சென்டர் h,k. சென்டர் நம்மளுக்கு h,k-னும் ரேடியஸ் நம்மளுக்கு ஏனும் இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னா வாட் இஸ் அ சர்க்கிள் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா x minus h the whole square plus y minus k the whole square which is equal to a square. அப்போ இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சென்டர் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும். எப்படி சொல்லுவீங்க? எக்ஸ் கூட இருக்கிறதோட ஆப்போசிட் சைன், இங்கே மைனஸ் ஹெச் இருக்கா அப்போ ஹெச்னு போட்டுப்பீங்க, இங்கே மைனஸ் கேவா அப்போ கே. இதுதான் உங்களோட சென்டர். ஸோ ஆப்போசிட் சைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்போசிட் சைனை போடுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர் c is equal to h,k and radius is a. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஃபார்ம் என்னென்னா x square plus a square is equal to which is, இது எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த சென்டர் h,k வந்து நம்மளோட ஆரிஜினாக இருக்குது அப்படின்னா, ஸோ x minus 0 the whole square plus y minus 0 the whole square which is equal to a square. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் யார் நம்மளுக்கு கிடைக்கிறா? x square plus a square is y square is equal to a square. இவங்க தான் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க. அப்போ இதுதான் நம்மளோட ஆரிஜினை சென்டராக வச்சா மட்டும்தான் x square y square வருவாங்க. இல்லைன்னா அவங்க கூட ஒருத்தங்க ஹோல் ஸ்கொயரில் வந்திருப்பாங்க. டன். அண்ட் இது எப்படி மேம்? ஸோ இனிமேல் ஒரு 4 ஃபார்ம் பார்ப்போம். அதை நீங்கள் ஒரு ஃபார்முலாவாக படித்தாலும் ஓகே தான். ஒருவேளை ஒரு சர்க்கிள் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே டச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் ரைட் லைக் திஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? தி சர்க்கிள் டச்சஸ் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு இடத்துல டச் பண்ணுது சரிங்களா. எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணால் விச் மீன்ஸ் யுவர் ஒய் கோஆர்டினேட் இஸ் 0. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்? லெட் இட் பி சம் h,0. ஓகேவா, இந்த பாயிண்ட் h,0 சரிங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஆரிஜின்லேருந்து, ஓகேவா, ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து ஹெச். ஓகே, அண்ட் இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியாது. லெட் இட் வி டோன்ட் நோ வாட் இஸ் அ பாயிண்ட். அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்ன வந்திருப்பாங்க? லிட் இஸ் ஆல்சோ ஹெச், விச் மீன்ஸ் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஒரே நிமிஷம், யா. ஸோ நம்மளோட நம்மளோட ஒய் ஆக்சஸ் இப்படி கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒய் ஆக்சஸ்லேருந்து டச் ஆகலை. ஓகேவா. ஸோ இது வந்து ஹெச்ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஓகேங்களா. அப்போது இவங்களோட ரேடியஸ், இப்போ நம்ம சென்டர் என்ன வச்சுருக்கோம்? h,k வச்சுருக்கோம். வாட் இட் மீன் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கே, இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சர்க்கிளோட ரேடியஸ் நம்மளுக்கு கே. ஓகேவா, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் நம்மளுக்கு கே. அப்போது எக்ஸ் மைனஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர். அப்போ ரேடியஸ் நம்மளுக்கு கேவாக மாறிடுவாங்க. இதுவே ஒய் ஆக்சிஸ் உல்ட்டா. ஸோ ஒய் ஆக்சிஸ் மேலே டச் ஆகிருக்கு, ஸோ எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணாமலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாயிண்ட், யூ நோ திஸ் பாயிண்ட் இஸ் h,k, சென்டர் வந்து h,k. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒய் ஆக்சிஸ்லேருந்து வர இந்த டிஸ்டன்ஸ், ஸோ எப்போவுமே ஸ்லீப்பிங் லைனோட டிஸ்டன்ஸ் யாருப்பா? எக்ஸ் கோஆர்டினேட். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் யார்? ஹெச். அப்போ இவங்களோட ரேடியஸ் என்ன? இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன? ஹெச். ஸோ whenever the circle touches y axis, so the radius will become h. ஹெச் தான் உங்களோட ரேடியஸாக மாறிடும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? எக்ஸ் மைனஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். சரிங்களா. ஓகே மேம், இப்போது த சர்க்கிள் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் வந்து என்ன சொல்கிறீங்க? பாசஸ் த்ரூ ஆரிஜின்னு சொல்கிறீங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதுதான் ஃபார்மேட், கரெக்டாக. அண்ட் கட்ஸ் தி இன்டர்செப்ட் ஆஃப் லென்த் ஏ அண்ட் பி. ஓகேவா, இன்டர்செப்ட் ஆஃப் லென்த் ஏ அண்ட் பி. ஸோ எக்ஸ் ஆக்சஸை ஒரு இடத்துல அந்த சர்க்கிள் கட் பண்ணுது. ஸோ அப்படி கட் பண்ணும் போது அதோட லென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ. ஓகேவா. ஸோ
that cuts the intercepts of length A and B on x-axis and y-axis. ஓகேங்களா? which means இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கப்பா, சரிங்களா? இதை நம்மளோட y-axisலேயும் கட் பண்ணுது, y and a axis which is x and y axisல கட் பண்ணுது. யாப்பா. So we have a circle like this. So over it நீங்கள் டயக்ராமை போட தெரிஞ்சால் மட்டும்தான் பசங்களை இந்த சர்க்கிள் கான்செப்டில் வந்து நம்ம சூப்பராக வெல்வெஸ்ட்டாக ஆக முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ சர்க்கிள் கரெக்டாக. ஸோ இதை நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் நம்மளோட ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுது. சரியா? இந்த மாதிரி கட் பண்ணுது. ஓகேங்களா? இப்படி இருந்தால் தான் இந்த சர்க்கிள் கட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுற இடம் வந்து A,0, ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுற இடம் வந்து நம்மளுக்கு 0,B. சரிங்களா? அப்போ இவங்களோட சென்டர் பாயிண்ட் which is center, like center இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, you have a center like this. ஸோ அப்போ அந்த சென்டர் எப்படி இருக்கும்? ஸோ இந்த சென்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக லைக் நான் இந்த இடத்துல டயக்ராம் ஒழுங்காக போடல. when you have a perfect diagram you can see this, the center will be the midpoint of நிச்சயமாக எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் எப்போவுமே சென்டர். கரெக்டுங்களா? அப்போ ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருந்து தான் ஆப்வியஸ்லி கரெக்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களோட சென்டர் பார்த்தீங்கன்னா வில் பி எ மிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் 2 பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா A/2, B/2. ஓகேங்களா? அண்ட் இட்ஸ் ரேடியஸ். அதோட ரேடியஸ் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸோ இவங்க 2 பேத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். A and Bக்கும் அண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் இவங்களுக்கும், இவங்க 2 பேத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். when you find this distance formula you will get half square root of a square plus b square. சரிங்களா? சென்டருங்கிறது இதோட மிட் பாயிண்ட் அப்படின்னா அப்போ what does it mean அப்படின்னா என்னது? இவங்க 2 பேர்த்தோட டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் அவங்க 2 பேர்த்தோட டிஸ்டன்ஸ். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தான் வரும். அதில் half. ஸோ half of square root of a square plus b square. அண்ட் இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ ஜென்ரலாக அதோட ஈக்குவேஷனை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி எழுதிக்கலாம். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பிஒய். ஸோ இன்டர்செப்ட்ஸை வச்சு அவங்களோட எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிள். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க நம்மளோட ஆரிஜின் வழியாக போயிருக்கணும். ஓகேவா? ஆரிஜின் வழியாக போய் அதுக்கப்புறம் லென்த்தும் பிரெத்தும் வந்துட்டு ஏபி அப்படின்னு இருக்குது அப்படின்னா தென் திஸ் பாயிண்ட்ஸ் வில் பிகம் தி டயாமீட்டர்ஸோட எக்ஸ்ட்ரீமிஸ்டாக மாறிடுவாங்க. சரிங்களா? டயாமீட்டர்ஸோட எக்ஸ்ட்ரீமிஸ்டாக மாறிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஸோ எக்ஸ் மைனஸ் x1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 which is equal to 0. இது எப்போ நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம்? when you have the diameters ஓட end point equation. end points உங்களுக்கு இருக்குன்னா இந்த ஈக்குவேஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம 12th ஸ்டாண்டர்டில் படித்த விஷயம் தான். ஓகேங்களா? அண்ட் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷனை எப்படி சொல்வீங்க? x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன். இதில் நல்லா நோட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ஒய் டேர்ம் இருக்கக்கூடாது அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் சேமாக தான் இருக்கணும். ஸோ ஒரு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரும் சேமாக இருக்கணும். அண்ட் அது ஒன்றா நீங்கள் மாற்றிடணும் லாஸ்ட்டு ஸ்டெப்புக்கு. ஓகேவா? ஒன்றா நீங்கள் மாற்றிடும். வேறு ஏதாவது இருந்தாலும் யூ ஜஸ்ட் டிவைடட் சேமாக இருக்கணும் அண்ட் ஷுட் பி ஒன்றா இருக்கணும். ஒன்றா வரலன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் அதை டிவைட் பண்ணி மாற்றிடுங்க லாஸ்ட்டு ஸ்டெப்பில். அண்ட் எக்ஸ்ஒயோட டேர்ம் எப்பயுமே 0வாக இருப்பாங்க. சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஒய் டேர்ம் கிடையாது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ நம்மளோட சென்டர் என்ன தான்? மைனஸ் ஜி மைனஸ் எஃப் அண்ட் ரேடியஸ் வில் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. சரிங்களா? எஸ். ஸோ parametric ஃபார்ம், எஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா parametric ஃபார்ம் A cos r cos θ r sin θ. ஆனால் அது உங்களோட ஆரிஜின் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டாக இருந்தால் மட்டும்தான். ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எப்படி எழுதுவோம்? r cos θ r sin θ இந்த மாதிரி தானே எழுதுவோம். ஆனால் இது ஆரிஜினாக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். இது ஆரிஜின் இல்லாமல் சம் h, k அப்படின்னு இருந்ததுன்னா எக்ஸ் கோஆர்டினேட் கூட ஒரு ஹெச்சையும் ஒய் கோஆர்டினேட்டோட ஒரு கேவையும் நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் என்னது? ஹெச் ப்ளஸ் ஏ காஸ் θ.
y is equal to k plus a sin theta. சரியா பசங்களா? எல்லாருமே r cos theta r sin theta படிச்சிருப்போம். ஸோ அது கூட சென்டர் இல்லை, வேறு ஏதாவது சென்டர்னா அவங்கள நீங்கள் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ h plus a cos theta and k plus a sin theta. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு மேம் அப்படின்னா, ஒரு லைன் எப்போ கார்டாக இருக்கும், எப்போ டான்ஜெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டர், ஓகேவா? இந்த சர்க்கிளோட சென்டருக்கும் அந்த லைனுக்கும் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஓகேவா? What is it? The D represents the perpendicular distance from the center to the line. அந்த டிஸ்டன்ஸ் நம்மளோட ரேடியஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது கார்டு, ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோ வாட் ஐ எம் சேயிங். ஸோ வென் யோர் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஏன்னா இதெல்லாமே நீ யூஸ் பண்ணுவ பசங்களா. ஸோ வென் யோர் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் டு தி லைன், ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு லைனுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிலனா நோ ப்ராப்ளம், ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் நான் சொல்லிக் கொடுக்குறேன், இல்லைனா சம் சால்வ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரம் சென்டர் டு லைன் அந்த டி டிஸ்டன்ஸ் நம்மளோட ரேடியஸை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா யூ வில் ஹாவ் அ கார்டு. அப்போ அந்த லைன் வந்து நம்மளோட கார்டாக இருப்பாங்க. இதுவே இந்த டி கரெக்டாக நம்மளோட ஆருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா தென் தட் லைன் இஸ் டான்ஜென்ட். அப்போ அவங்க நம்மளோட டான்ஜென்ட் லைன். டச் பண்ணாலனா பிரச்சனை கிடையாது, அது கிரேட்டர் தென் ஆர்னா விட்டுரு. ஸோ லெஸ் தென் ஆர்னா இட் இஸ் அ கார்ட் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா, ஓகேங்களா? பாருங்கள். ஸோ அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸும் நம்மளோட ரேடியஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் அந்த லைன் நம்மளுக்கு டான்ஜென்ட்டாக மாறும். லெஸ் தென்னாக இருந்தால் கூட அந்த லைன் நம்மளுக்கு கார்டாக தான் இருக்கும். ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லென்த் ஆஃப் தி கார்டு, ஓகேங்களா? ஸோ லென்த் ஆஃப் இன்டர்செப்ட் மேட் பை அ சர்க்கிள் ஆன் தி லைன். ஒரு லைன் பாஸ் பண்ணும்போது 2 இடத்துல கட் பண்ணுது, சரிங்களா? அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் லென்த் ஆஃப் தி கார்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ யுவர் ஏபி டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். மேம் இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோன்னா உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கா? ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், கார்ட் ஃபார்ம்ஸ் ரைட் ஆங்கிள் டு தி ரேடியஸ். சரியா? இது எல்லாமே ஒரு ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் தான். எப்பயுமே நம்மளோட கார்டும் ரேடியஸும் பர்பண்டிகுலராக தான் இருப்பாங்க, சரியா? அப்போ இது 90. ஸோ யூஸ் பித்தாகரஸ் தியரம். இது ஏ இது டி. அப்போ வந்து இதை வச்சு இந்த பித்தாகரஸ் தியரம் வச்சு இந்த சைடை நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க, விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர், சரிங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் வச்சு ப்ரூஃப் பண்ணால் இதே டிஸ்டன்ஸ் தான் இதுவும். அதனால தான் 2 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கோம், சரியா பசங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி புரிஞ்சு படிக்கிற விஷயம். கண்டிஷன்ஸ் ஆஃப் டான்ஜென்சி. ஸோ ஒரு சர்க்கிளுக்கு நான் டான்ஜென்ட் வரையணும்னு நினச்சிட்டேன், ஓகேவா? when I have a circle and it passes through a tangent, ஒரு டான்ஜென்ட் வழியாக போகணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கண்டிஷன் டான்ஜென்ட் வழியாக தான் அந்த சர்க்கிள் போய் ஆகணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ அதோட லென்த் ஆஃப் இன்டர்செப்ட், சரிங்களா? அதோட லென்த் ஆஃப் இன்டர்செப்ட் அந்த சர்க்கிளுக்கும் லைனுக்கும், ஓகேங்களா? என்ன கண்டிஷனை பாஸ் பண்ணியிருக்கணும்னா, ஸோ யுவர் சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + m ஸ்கொயர். மேம் இது எனக்கு தெரியும், நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ இந்த சியோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? கண்டிஷன்ஸ் ஃபார் டான்ஜென்சி. ஸோ விச் இஸ் சி இஸ் ஈக்குவல் ஆர் சி ஸ்கொயர்னு வச்சுக்கோ. சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 + m ஸ்கொயர், சரியா? நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க, ஓகேவா? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 + m ஸ்கொயர். when you do like this you will get it, or square root எடுத்தீங்கன்னா you will get this final answer, சரிங்களா? ஸோ இது வந்திருக்கும். மேம் இது எப்படி ப்ரூஃப் பண்ணாங்கன்னு மட்டும் எனக்கு ஒரு டைம் சொல்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் சொல்கிறேன். y is equal to mx plus c. இது வந்து லைனோட ஈக்குவேஷன் ஃபார்மேட், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்மேட். பிகாஸ் tangent is a line, okay? and your circle is x square plus y square is equal to a square. இதுதான் அந்த சர்க்கிள் இப்போதைக்கு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இதுக்கு பதிலாக இதை போடுங்க. ஓகே, இப்படி வச்சு அதோட சியோட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. ஸோ வென் யூ சால்வ் திஸ், இதையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் இட். என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அப்போ சி வந்து என்னவா இருக்கணும்? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ திஸ் ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + m ஸ்கொயர், சரியா? ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 + m ஸ்கொயர். டன்னா மக்களே? எஸ். ஸோ ஆப்வியஸ்லி யூ காட் இட், சரியாப்பா? அண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்,
இப்போது ஒரு டேஞ்சன்ட் சரிங்களா, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்கு 2 வேல்யூஸ் இருக்கா, 2 வேல்யூஸ் அப்படின்னா 2 பாயிண்ட் இருக்குது, 2 பாயிண்ட் பாசிபிள். எப்படி மேம் 2 பாயிண்ட் பாசிபிள்? You have a circle like this and when you draw a line like this, இப்படி இருக்கா, இதுக்கு ஜென்ரல் ஆப்போசிட். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆப்போசிட் இருக்குல்ல, அது வழியாக ஒரு டான்ஜென்ட் போகும். Okay, because these two tangents are parallel to each other. So ஒரு tangent கண்டுபிடிச்சாலே சரி, உங்களுக்கு 2 tangentோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்க முடியும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா என்னது, அந்த சர்க்கிளுக்கும் அந்த லைனுக்கும் உள்ள நடுவில் இருக்கிற பாயிண்ட். அதோட ஃபார்முலா என்னது, -a²m/c, a²/c. மேம் இது எல்லா ஃபார்முலாஸும் ஞாபகம் வச்சுக்கணுமா? கண்டிப்பாக எல்லா ஃபார்முலாஸும் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் the chord of contact of tangent, which means கார்டும் டேஞ்சென்ட்டும் மீட் பண்ணுவாங்க. அது இந்த மாதிரி இடத்துல ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 2 டேஞ்சென்ட் பாசிபிள்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணும்போது அந்த டேஞ்சென்ட் அது வந்து நம்மளோட ஒரு கார்டுக்கு வந்து இன்டர்செக்ட் பண்ணும். ஸோ அந்த பாயிண்ட் என்னது, இப்போது ஏங்கிற இடத்துலையும் பிங்கிற இடத்துலையும் we having chord and the tangent meets each other. So that is called chord of contact of tangents சரிங்களா. அதோட பாயிண்ட்டை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இந்த ஈக்குவேஷன், இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் கார்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படி மேம் அப்படின்னா, டேஞ்சென்ட் அப்படின்னாலே யூ ஹாவ் அ ஜென்ரல். ஸோ டேஞ்சென்ட் அப்படின்னாலே ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது. ஸோ இது நான் பப்ளிக் டைமில் கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். x² அப்படின்னாலே x(x1) போட்டுக்கணும் சரிங்களா. y² அப்படின்னாலே y(y1) போட்டுக்கணும். x இருக்க வேண்டிய இடத்துல யூ வில் யூஸ் x + x1/2 அண்ட் y இருக்க வேண்டிய இடத்துலலாம் y + y1/2 அப்படிங்கிற இந்த 4 சஃபிஷியன்ஸை மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க சரிங்களா. அப்படி யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த டேஞ்சென்ட் எப்படி வச்சுக்கோங்கன்னா t = 0, விச் மீன்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சர்க்கிள், இந்த சர்க்கிளுக்கு தான் இந்த டேஞ்சென்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து வருது இல்லை, இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்டில் இருந்தே இந்த ஈக்குவேஷனை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஹவ்? t = 0. அந்த டீங்கிறது வேறு யாரும் கிடையாது, நான் சொன்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி சரியா. x(x1) + y(y1) = a2 அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணி தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி கார்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ அந்த டேஞ்சென்ட் வழியமாக வர கார்டு யார், t = 0. ஓகே, t = 0, தட் இஸ் x(x1) + y(y1) = a². அந்த இடத்துல கொடுத்துருக்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான விஷயம் இதுதான்ப்பா, சிஸ்டம் ஆஃப் 2 சர்க்கிள்ஸ். ஸோ சிஸ்டம் ஆஃப் 2 சர்க்கிள்ஸ், 2 சர்க்கிள்ஸை ரிலேட் பண்ணி படிப்பீங்க ஓகேங்களா. இப்போ 2 சர்க்கிள்ஸும் மீட் பண்ணல, இன்டர்செக்ட் பண்ணலை அப்படின்னா அப்போ அந்த இடத்துல இது பாசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அவங்க 2 பேர்த்தோட சென்டரை மல்டிபிள் பண்ணி சரியா, அவங்க 2 பேர்த்தோட சென்டர் விச் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் C1 and C2 சரியா. இது ஒன்றும் கிடையாது, மல்டிபிள்னால் மல்டிபிள் கிடையாது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் C1 and C2. அவங்க அந்த 2 பேர்த்தோட சென்டரோட டிஸ்டன்ஸ் R1 + R2 விட அதிகமாக இருக்கும். ஸோ R1ங்கிறது ஃபர்ஸ்ட் ரேடியஸ், R2ங்கிறது செகண்ட் ரேடியஸ். அவங்க 2 பேர்த்தோட அதிகமாக இருக்கும் சரிங்களா. அண்ட் வென் தே சர்க்கிள்ஸ் மீட் எக்ஸாக்ட்லி அட் 1 பாயிண்ட் அப்படின்னா, இந்த மாதிரி 1 பாயிண்டில் மீட் ஆகுச்சு அப்படின்னா தட் இஸ் ஒன் திங் காமன். என்னென்னா இது 2 பேர்த்துக்கும் காமனாக ஒரு டேஞ்சென்ட் இருப்பாங்க சரியா. இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா தென் தீஸ் 2 சர்க்கிள்ஸ் ஹாவ் 1 டேஞ்சென்ட் காமனாக ஒரு டேஞ்சென்ட் இருக்கும் ஓகேவா. அப்போ இதை யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களோட C1 C2, ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் C1 and C2 வில் பி ஈக்குவல் டு R1 + R2 will be equal to R1 + R2. இதுவே 2 பேரும் அப்படியே உள்ள கொலாய்ட் ஆயிக்கிறாங்க, ஒருத்தர் கொலாய்ட் ஆயிக்கிறாங்க சரியா. ஓகே, அந்த பாயிண்ட் மிஸ் அவுட் பண்ணியாச்சா. ஓகே, ஜஸ்ட் அ மினிட் மக்களே. You have a circle like this and you have a circle like this ஓகேங்களா. இந்த மாதிரி சர்க்கிள் இருக்குது. ஸோ தட் யூ கேன் சி திஸ் 2 சர்க்கிள்ஸ் கொலைட் வித் ஈச் அதர். இந்த மாதிரி கொலைடிங் இடத்துல எது மேம் இருக்கும் அப்படின்னா ஒரு காமன் கார்டு இருக்கும், 2 பேர்த்துக்கும் சேர்த்தாப்புல ஒரு காமன் கார்டு இருப்பாங்க சரியா. சி when they intersect at only 1 point, 2 சர்க்கிள்ஸும் மீட் பண்ணுறது ஒரே பாயிண்ட்னா காமன் டேஞ்சென்ட் இருப்பாங்க சரியா. அப்போ காமன் டேஞ்சென்ட் பாசிபிள் ஓகே. இதுவே
ரெண்டு சர்க்கிள்ஸும் ரெண்டு பாயிண்ட்ல மீட் பண்ணுது. டூ சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் அட் 2 பாயிண்ட்ஸ், 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒரு காமன் கார்டு நம்மளுக்கு காமனாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல எது மேம் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா, ஓகே, ஸோ வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் திஸ்? ஒரே நிமிஷம் மக்களே. ஸோ R1 மைனஸ் R2, சரியா? R1 மைனஸ் R2 இதில் யார் பெருசோ அவங்கள வச்சுக்கோங்க. ஓகேவா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு C1 C2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2. ஸோ அந்த C1 C2ங்கிற டிஸ்டன்ஸ் ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் அண்ட் அடிஷனுக்கு நடுவில் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் கேஸ் 3. அண்ட் வாட் அபவுட் யுவர் கேஸ் 4? ரெண்டு பேர் ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட C1 அண்ட் C2 R2 மைனஸ் R1க்கு ஈக்குவல். ஸோ வாட் எவர் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணால் C1 C2 ஈக்குவல் டு எக்ஸாக்ட்லி. ரெண்டு பேரும் வெளியே இன்டர்செக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா R1 ப்ளஸ் R2, உள்ளுக்குள்ளே இன்டீரியராக இன்டர்செக்ட் பண்ணிட்டாங்கன்னா R2 மைனஸ் R1. சரியாப்பா? ஸோ முதல் 4 கேஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சா? எஸ். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். டன் மக்களே? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாமா? ஸோ த கேஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் சர்க்கிள்ஸ். ஓகேங்களா? நான் சொன்னல, நல்லா கவனிச்சிருப்பேன்னா தெரியும். ஓகேவா? ரெண்டு பேரும் இன்டர்செக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஒரு காமனான கார்ட் பாசிபிள் அப்படின்னு சொன்னேன்னா இந்த கார்டு ஈக்குவேஷன் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கும் உனக்கு ஃபார்முலா கொண்டு வந்துட்டேன். ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் தி காமன் கார்டோட ஈக்குவேஷன் யாரால் கொடுக்கப்படும்? S2 மைனஸ் S1 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? S2 மைனஸ் S1னா இது ஃபர்ஸ்ட் செகண்ட் சர்க்கிள் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஈக்குவேஷன் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடையாது. விச் இஸ் 2G1 G2 X. ஸோ ரெண்டு பேர்த்தோட X கோஃபிஷியன்ஸை மைனஸ் பண்ணிப்பீங்க, ரெண்டு பேர்த்தோட Y கோஃபிஷியன்ஸை மைனஸ் பண்ணிப்பீங்க, அண்ட் ரெண்டு பேர்த்தோட கான்ஸ்டண்ட்டை மைனஸ் பண்ணிப்பீங்க. அப்படி பண்ணாலே உன்னோட காமன் கார்டான ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்முலா இருக்குது. 2 into G2 minus G1x plus 2 into GF2 minus GF1y plus C2 minus C1 which is equal to 0. சரிங்களா? இதில் ஆறுங்கிறது பெரிய சர்க்கிள்ஸ், 2ங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அ பிக் சர்க்கிள். அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தி இன்டர்செக்டிங் ஆஃப் 2 சர்க்கிள்ஸ். இப்போ நீங்கள் இன்டர்செக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு கார்டு இருக்கும். இந்த கார்டுக்கும் இந்த லைனுக்கும், ஓகேவா, இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுற அந்த டேஞ்சென்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு லைன்ஸுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்கிள் தான் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 சர்க்கிள்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டவே your cos theta is equal to R1 square plus R2 square minus C1 C2 the whole square by 2 R1 R2. இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இது F1 F அதில் போட்டுக்கலாம். ஸோ 2G1 G2 plus 2F1 F2 minus C1 C2 divided by, so you can use this formula. சரியாப்பா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் ரெண்டு பேர்த்தோட ஸ்கொயரை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். சரிங்களா? அண்ட் திஸ் ஓகே சரியாப்பா? ஸோ உங்கள் ரெண்டோட பேர் சென்டரோட இவங்களை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ த ஸ்ட்ரெயிட் அவே 2G1 G2 ப்ளஸ் 2F1 F2 மைனஸ் C2. ஓகேங்களா? எஸ். இந்த பாயிண்ட் நியூமரேட்டர், ஒருவேளை இந்த நியூமரேட்டர் 0வா ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம் த ஆங்கிள் பிட்வீன் தி 2 சர்க்கிள்ஸ் இஸ் ஆர்த்தோகனல் விச் இஸ் 90 இருக்குன்னா அவங்களுக்கு பேர் ஆர்த்தோகனல் சர்க்கிள்ஸ். ஸோ ஆர்த்தோகனல் சர்க்கிள்ஸ்னால் என்ன கண்டிஷன்? ஸோ 2 of G1 G2 plus F1 F2 is equal to C1 plus C2. அதாவது இவங்களோட ஆப்போசிட் C1 plus C2 அப்படி இருந்தால் மட்டும்தான் இது நம்மளுக்கு பாசிபிள். சரியா பசங்களா? ஒரே நிமிஷம், இந்த இடத்துல C1 plus C2 தான் வந்திருக்கணும். ஓகே நிமிஷம் பசங்களா, இது C1 plus C2. Yeah, that is C1 plus C2. ஓகேவா? ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியல.
நோ ப்ராப்ளம். ஸோ C1 C2ன்னு போட்டாலும் சரி, C1 + C2ன்னு போட்டாலும் சரி. ஓகேவா? இதுதான் கண்டிஷன். ஸோ C1 + C2க்கு அவங்க ஈக்குவல். சரியா பசங்களா? எஸ். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, செக் பண்ணி பார்த்துருவோம். how it becomes C1 C2ன்னு. ஸோ R1 + R2. ஸோ R1 வந்து எப்படி எழுதுவீங்க? which is G1 square plus F1 square minus C. கரெக்டா? ப்ளஸ் G2 square plus F2 square minus C2. ஓகே, and distance between center. ஸோ ரெண்டு பேர் சென்டரோட ஃபார்முலா வந்துட்டு which is G/2, H/2. ஸோ F/2, ரைட்டா? minus G, minus F, right? So minus G1, minus F1 minus G2, minus F2. இவங்க ரெண்டு பேத்துக்கும் சென்டர் ஃபார்முலா. when you take it, so it is G1 minus G1 the whole square plus F1 minus F2 the whole square. okay, square root ன்னு வரும். so when you subtract it, இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணுவீங்க. so when you all minus it, you will get, yes, so F1 F2 எல்லாம் cancel ஆகி 2G1 G2 2F1 F2 மட்டும்தான் இருக்கும். and it is not C1 plus, இது வந்து தப்பாக போட்டாங்க. யா பசங்களா? really sorry, அந்த ஃபார்முலா நான் தப்பாக எழுதிக்கினேன். so it is C1 plus C2. சரியா? C1 plus C2. okay, it is C1 plus C2. அதனால நியூமரேட்டர் 0 ஆச்சு அப்படின்னா you will get this. சரியாப்பா? yes. ஓகே பசங்களா, ஸோ சம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இது வரைக்கும் ஃபார்முலாஸ் கிளியரா? ஸோ ஆர் வி கேன் கோ ஃபார் ஒன் ரிவிஷன். ஸோ திருப்பி வேணாலும் நான் ஃபார்முலாஸ் காட்டுறேன். இந்த லாஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல, சிஸ்டம் ஆஃப் 2 சர்க்கிள்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகேங்களா? எஸ், எல்லாருமே இந்த நோட்ஸ் எழுதிக்கிட்டே வாங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமாக போச்சு. சரிங்களா? எஸ், தி சர்க்கிள் x² + y² minus 4x, சரிங்களா, minus 4x minus 4y plus 4 is equal to 0 அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. இட் இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் அ ட்ரையாங்கிள். ஓகேவா? இன்ஸ்கிரைப்ட் இன் அ ட்ரையாங்கிள்னால் ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு சர்க்கிள் இருக்குது விச் ஹேஸ் 2 sides along தி கோஆர்டினேட் ஆக்சஸ். ரெண்டு சைடு. ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் ஆக்சஸ்க்கு ஈக்குவல். ஸோ யூ ஹாவ், இதுதான் நம்மளோட கோஆர்டினேட் ஆக்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. சரிங்களா? இந்த சர்க்கிளுக்கு நடுவில் இல்லை இன்ஸ்கிரைப்டு, இந்த சர்க்கிள் எல்லாத்தையும் டச் பண்ணுற மாதிரி யூ வில் ஹாவ் அ சர்க்கிளை டச் பண்ண சர்க்கிள். ஓகே, எஸ். ஸோ இந்த சர்க்கிள் எல்லாத்தையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் போடாச்சு. ஸோ இந்த எல்லா ட்ரையாங்கிளையும் இப்போ டச் பண்ணுற மாதிரி யூ ஹாவ் அ சர்க்கிள். டன். ஸோ த லோக்கஸ் ஆஃப் தி சர்க்கம்சென்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ், சர்க்கம்சென்டர்னா இந்த சென்டர் இருக்குங்களா, அதோட லோக்கஸ்னால் இது ட்ராவல் பண்ணுது. ஓகேங்களா? தென் m is equal to, ஸோ இவங்களோட லோக்கஸ் கொடுத்துட்டாங்க, எம்மோட வேல்யூ என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா மேம்? இதுக்கும் நான் படித்த கான்செப்ட்டுக்கும் என்ன மேம் சம்மந்தம் அப்படின்னா நான் சொல்கிறேன் பசங்களா. ஓகேவா? டோன்ட் கெட் டென்ஸ்ட் ஆஃப். ஸோ டென்ஸ் மட்டும் ஆகாதீங்க. எப்பயுமே நம்ம வந்துட்டு வாட் இஸ் டென்ஸ் மட்டும் ஆகிட்டோன்னா எந்த ஒரு விஷயத்துலேருந்தும் தப்பிக்க முடியாமல் போயிடும். சரியாப்பா? ஸோ டென்ஸ் மட்டும் ஆகவே ஆகிடாதீங்க. டன்.
ஆக்சுவலி இந்த ஒரு சால்விங்கை நீங்கள் 2 ஸ்டெப்பில் போடலாம் சரிங்களா. இந்த ஒரு சால்விங்கை we can do it by 2 steps. ஸோ 2 ஸ்டெப் சொல்யூஷன்ஸும் நான் சொல்லட்டா இல்லை ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் சொல்லுங்கள் மேம் அப்படின்னா ஐ வில் டூ தட் ஓகேங்களா. 2 ஸ்டெப் சொல்யூஷன்ஸும் நான் சொல்ல முடியும், இல்லைனா ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் நம்ம சொல்லிடலாம் சரியாப்பா. எஸ். ஸோ இதுக்கு முதல்ல நீங்கள் இன் ரேடியஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டூ யூ நோ வாட் இஸ் இன் ரேடியஸ்? இன் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமாப்பா? யா மக்களே ஒரு நிமிஷம். since it is a coordinate axis சரிங்களா, இது நம்மளுக்கு coordinate axis-ஆ தான் இருக்குது அப்படின்னா you have to ஓகே. ஸோ இதை நான் நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன் சரிங்களா. யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள் லைக் திஸ். ஓகே எஸ், யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள் லைக் திஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸோட எட்ஜஸ். ஸோ லெட் இட் சப்போஸ் ஓகேவா, இது 2x1, 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க, இது 2y1, 0 எனி கேஸ். ஸோ இதை நீங்கள் 2 விதமாகவும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ 2 விதத்தையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க விச் இஸ் தி லோக்கஸ். ஸோ இதோட இன் ரேடியஸ், இந்த லோக்கஸில் இருந்தே நீங்கள் ஒரு இன் ரேடியஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. Okay, Basla. Yes, so we have like this, right? சரி, நான் ஒரு விஷயம் சொன்னேன் which is A and B ரெண்டு பேத்தையுமே அவங்க டச் பண்ணுறாங்க. இப்போது இந்த A and B ரெண்டு இடத்துலையுமே அவங்க டச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சர்க்கிளோட ஓகேவா, இந்த சர்க்கிளோட ஓகே, இந்த சர்க்கிளோட சென்டர் என்னமாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் யூனிட் சர்க்கிள். ஸோ யூனிட் சர்க்கிளில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் 1 1 அந்த மாதிரி டிஸ்டன்ஸையும் எடுத்துக்கலாம், இல்லைனா 2 2 இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இவங்களை நம்ம 2, 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். லெட் இட் பி த சென்டர் இஸ் 2, 2. ஏன் மேம் 2, 2ல் எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே லுக் அட் திஸ் ஒன். இப்போ இந்த சர்க்கிள் இவங்க இருக்காங்களா, இதுலேருந்து நீ சென்டர் கண்டுபிடி. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் சென்டர்? சரியா, சென்டர் எப்படி இருக்கும்? ஸோ -g/f கரெக்டாக, -g/f. ஸோ இந்த -g/fலேருந்து இவங்க வந்துட்டு 2gx. ஸோ 2gxோட வேல்யூ 4. அப்போ ஜியோட வேல்யூ என்னது? 2gயோட வேல்யூ 4, ஜியோட வேல்யூ என்னது 2. அண்ட் வாட் அபவுட் யுவர் எஃப்? ஸோ 2f வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு -4 இருக்கு ஆக்சுவலி. அப்போ எஃபோட வேல்யூ நம்மளுக்கு 2. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ்? What is the point for this? So to center na enna varum namukku -g, -f, right? -g, -f. So adha vechi paakumbodhu ungaloda center enadhu 2, 2. சரியா, center இப்போ fix ஆயிருச்சு சரிங்களா. center is fixed and இவங்க உங்களுக்கு தெரியும். and C is the midpoint of this 2 point. இந்த ரெண்டு பாயிண்டோட midpoint. அப்போ அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? 2 it is 0, 2y1. 0, 2y1. சரி, அப்போ அந்த மிட் பாயிண்ட் எப்படி இருக்கும் நம்மளுக்கு பார்க்க? ஸோ x1, 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 y1 அந்த மாதிரி தான் அந்த பாயிண்ட் இருக்கும் பசங்களா. எஸ், இப்போ இது எல்லாமே சொல்லிட்டோம். அவன் என்ன கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட? ஸோ த லோக்கஸ் ஆஃப் தி circumcenter ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ circumcenter தான் என்னப்பா? வாட் இஸ் circumcenter? ஸோ circumcenterனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
ஸோ circumcenter of a triangle அப்படிங்கிறது என்னன்னா, it is the point where the three perpendicular bisector of the sides. ஒவ்வொரு சைட்ஸோட perpendicular bisectors மீட் பண்ணுற இடம். And it is also the center of the circle which passes through the all three vertices. ஓகேவா? ஸோ circumcenterங்கிறது நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், எய்தர் எல்லா ஆல்டிடியூடோட மிட் பாயிண்ட், எல்லா ஆல்டிடியூடும் ஜாயின் பண்ணுற மிட் பாயிண்ட், இல்லைனா இப்போ இந்த வேர்டெக்ஸோட பின் பாயிண்டாக இருக்குது. ஸோ இதுதான் சர்க்கம்சென்டர். இப்போ சர்க்கம்சென்டர் வந்து 2,2. இப்போ இந்த 2,2 வந்து எப்படி ரொட்டேட் ஆக போகுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ த லோக்கஸ் ஆஃப் தி சர்க்கம்சென்டர் ஆஃப் தி ட்ராங்கிள் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. சர்க்கம்சென்டர்னால் அது சும்மா சுற்றி தெரியும். சரியா? சுற்றிட்டு வர்றது யார்? ஸோ இவங்களுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. சரியாப்பா? ஸோ திஸ் லோக்கஸ் ஏன் மக்களே, இப்போது அவன் லோக்கஸ் ஆஃப் திஸ் மிட் பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? இந்த சென்டருக்கும் இவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? தட் இஸ் ரேடியஸ். கரெக்டாக? இவங்களோட ரேடியஸ் யார்? ஸோ இதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிங்க. வாட் இஸ் த ரேடியஸ் ஃபார் திஸ்? ஸோ இதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் 4 + 4 - 4. கரெக்டாக? சாரி, ஆம் ஐ ரைட்? ஸோ 4 + 4 - 4. ஸோ 4 + 4 - 4னா 4 கேன்சல் ஆகி 2 மட்டும் வரும். ஸோ 4 + 4 - 4 விச் இஸ் நம்மளுக்கு 4 ஆன்சராக வரும், விச் இஸ் +or-2. ஸோ ரேடியஸ் என்னது உனக்கு +or-2. இப்போதைக்கு நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இந்த சென்டர்லேருந்து இந்த லைனுக்கு, ஓகேவா, இந்த லைனுக்கு, ஸோ சென்டர்லேருந்து இந்த லைனுக்கு போகிறது ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பிகாஸ் ரேடியஸ் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர். ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும். சரியா? இந்த லைனுக்கும் இந்த இதுக்கும் வர பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். வாட் இஸ் த லைன்? இதோட லைன் என்னப்பா? ஸோ லைன் என்னது? ஸோ இந்த லைன் இதோட மிட் பாயிண்ட், இதோட பாயிண்ட் வந்து 0,2y1, இதோட பாயிண்ட் வந்து 2x,0. சரியா? ரெண்டு பாயிண்ட், லைனுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஆர் இன்டர்செப்ட். ஓகேவா? திஸ் ஆர் இன்டர்செப்ட். ஏன்னா அது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் கட் பண்ணுது. அப்போ இன்டர்செப்டோட வேல்யூ 2x1. அப்போ x/2x1 + y/2y1 = 1. ஏன்னா இன்டர்செப்ட் ஃபார்மேட்டில். ஸோ வென் யூ கிராஸ் மல்டிபிள் இட் இஸ் 2xy1 + 2yx1 which is equal to 1. சரியா? இதுதான் அந்த லைன் ஈக்குவேஷன். இப்போ இந்த லைனுக்கும் இந்த சென்டர் 2,2க்கும் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது? 2. சரியா? ஆட்டோமேட்டிக்கலாக அதோட வேல்யூ 2. அப்படி ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது? ஸோ what is the perpendicular distance from 2,2 to this line? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ x1 y1க்கு பதிலாக நீங்கள் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ x1 y1க்கு பதிலாக you are going to substitute that point. Done? ஒரே நிமிஷம் இருங்க. ஏன்னா அப்படி 0 போட்டேன்? எல்ஜிஎம் ஒழுங்காக எடுக்கல. ஓகே, when you cross multiple it is 2xy1 + 2x1y1 which is equal to 2x1y1. சரியாப்பா? ஸோ 2xy1 + 2yx1 - 2x1y1 which is equal to 0. இதில் இவங்க தான் x டேர்ம், இதுதான் y டேர்ம், இது கான்ஸ்டன்ட் டேர்ம். சரிங்களா? இப்போ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுப்போம். அப்போ 2xக்கு பதிலாக யூ ஹாவ் டு டூ இட். ஓகேவா? y1 அப்படியே இருப்பாங்க. அப்போ xக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும்? 2ன்னு போடணும். அப்போ 2 + 2x1 × 2. சரிங்களா? மைனஸ் வாட் இஸ் யூர் c? 2x1y1 divided by square root of what is your x and y oda coefficient? X and y oda coefficient 2x1. But 2x1 + 2y1 the whole square. Okay? சரியாப்பா? இது வந்து நம்மளுக்கு +or-2. Done? So when you take this, ஸோ இதில் என்ன பண்ணலாம்? 2 எல்லாத்துலேயும் காமனாக எடுக்கலாம். இதுலேயுமே 2 காமனாக எடுத்து வச்சு 2² காமனாக எடுத்து வெளியே எடுப்பீங்க. ஸோ 2 எல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு லாஸ்ட் என்ன இருக்குது?
2y1 plus 2x1 minus 2x1y1 divided by square root of x square plus y square, which is equal to plus or minus 2. So when you cross multiply, plus or minus 2 கூடாது, இப்போதைக்கு 2 வச்சுப்போம். So when you cross multiply it, 2x1 plus 2y1 minus 2x1y1 equal to 2 into square root of x square plus y square. 2 எல்லாத்துலேயும் cancel ஆயிரும். x1 y1 minus x1 y1 minus square root of m square plus x square plus y square, which is equal to 0. சரியா, which is plus or minus எப்படி வேணா இருக்கட்டும். இப்போ இதையும் தான் ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் அதோட லோக்கஸும் ஒன்று, கரெக்டா? அப்போ m இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு யார் இருக்கா? ஓகேவா, m இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? who's there? ஸோ m இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க பசங்களா? we are getting 1. ஓகேவா, m ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ your m value is positive 1. சரிங்களா, m ஓட வேல்யூ என்னது? positive 1. ஓகே, m value is positive 1. புரிஞ்சுதா? ஸோ இதில் நீங்கள் லைக் யூ ஷுட் நோ வாட் அ சர்க்கம்சென்டர்னா என்னன்னு தெரியணும், லோக்கஸ்னால் என்னன்னு தெரியணும். லோக்கஸ் அப்படின்னா சும்மா ட்ராவல் பண்ணுற பாயிண்ட்ஸ். சரியா பசங்களா? ஸோ த லோக்கஸ் ஆஃப் தி ஃபூட் ஆஃப் தி பர்பண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் டு தி லைன், ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கும் விச் பாஸஸ் த்ரூ அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் h, k. ஓகேவா, த லோக்கஸ் ஆஃப் தி ஃபூட் ஆஃப் தி பர்பண்டிகுலர். ஸோ ஒரு பர்பண்டிகுலர் லைன் இருக்குது. சரிங்களா, இதோட ஆரிஜின்லேருந்து, ஸோ இந்த பாயிண்ட் ஆரிஜினில் இருந்து ஒரு லைனோட பர்பண்டிகுலருக்கு போகுது. ஓகேவா, which always passes through a fixed point h, k வழியா. ஸோ இந்த லைன் h, k வழியா இப்படி ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு லைன் சுற்றிக்கிட்டே இருக்குது. சரியா, ஸோ அப்படி இருந்தால் அந்த ஈக்குவேஷன் என்னவா ஃபார்ம் பண்ணும்? இட் ஃபார்ம்ஸ் அ சர்க்கிள். கரெக்டா, இந்த லைனை பேஸ் பண்ணிட்டு ஸோ இந்த பாயிண்ட் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆரிஜினை மட்டும் ஃபிக்ஸ்டாக வச்சு இப்போ இந்த பர்பண்டிகுலர் ஃபூட் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குப்பா, இவங்கள ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக வச்சு h, kங்கிற ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா யூ வில் கெட் ஆப்வியஸ்லி யூ ஆர் கெட்டிங் அ சர்க்கிள். சரியா, ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வழியாக போச்சுன்னா இட் இஸ் அ சர்க்கிள். ஸோ ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர் வித் சைடு ஹூஸ் லென்த் இஸ் எல். ஓகேங்களா, அவங்களோட லென்த்து வந்து எல்பா. ஓகேவா, ஏபிசிடி. அப்போது ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோ. யூ ஹாவ் அ ஸ்கொயர். டன். ஸ்கொயர்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது எல், இதுவும் எல், இதுவும் எல், இதுவும் எல். சரிங்களா, அண்ட் இஃப் ஏபி அண்ட் ஏடி பி ஆக்சஸ், ஏபி D is an axis. So this is an x-axis and this is your y-axis. Then the circle circumcircling this square will have the equation. அப்போ இந்த சர்க்கிள், இதுக்குள்ள ஒரு சர்க்கிள் போட்டால் அப்போ அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? How it will be? Okay, so இந்த ஸ்கொயரை நம்ம பெருசுப்படுத்தணும். ஓகே, திஸ் இஸ் அ ஸ்கொயர். டன். ஸோ உன்னோட ஸ்கொயர் பார்க்க இப்படி தான் இருக்கும் அண்ட் சர்க்கிள் இப்படி தான் டச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த சர்க்கிளோட விஷயம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இது எல் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு l/2 இருக்கும், இது வந்து நம்மளுக்கு l/2 இருக்கும். ஏபிஏ ஆக்சிஸ் இந்த இடத்துல டச் பண்ணியிருக்குன்னா இந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்னது? l/2, l/2. ஓகே, l/2, l/2. Do you know or otherwise? ஒரே நிமிஷம். circumcircling the square. சாரி, நான் இன்ஸ்கிரைப்டு போட்டுட்டேன். சாரி பசங்களா, இன்ஸ்கிரைப்டு கிடையாது, circumcircling. circumcirclingனா ஸ்கொயர் வெளியே சர்க்கிள் உள்ள, ஆப்போசிட். இன்ஸ்கிரைப்ட் அப்படின்னா சர்க்கிள் உள்ளே வந்திருக்கும்ப்பா. சர்க்கம்சர்க்கிள்னா ஸ்கொயர் உள்ளே வந்திருக்கணும். சரிங்களா, சாரி நான் டயக்ராமை மாற்றிட்டேன். ஓகே, ஸோ லெட் மீ ட்ரா அ சர்க்கிள். ஓகே, அண்ட் இந்த சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்கொயர் வந்திருக்கு. எஸ், எல்லாத்தையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் வந்திருக்கு.
சரியா பசங்களா? ஸோ தட் உனக்கு தெரியும் இது வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் வில் பி யோர் ஒய் ஆக்சிஸ். ஓகே, என்னென்ன பாயிண்ட்லாம் தெரியும்? இது எல் 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 எல். அண்ட் யூ நோ தட் இது வந்து நம்மளுக்கு சர்க்கிளும் சரி இந்த ட்ரையாங்கிளும் சரி மீட் பண்ணிக்கிடுச்சு. அந்த மீட் பண்ணுற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எல் கமா 0 அண்ட் இது வந்து ஒரு பாயிண்ட் விச் இஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஸோ 0 கமா எல் அண்ட் யூ நோ தட். ஸோ ஒரு சர்க்கிள், ஓகேவா? அப்போது இவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுதா? இட் இஸ் அ டயாமீட்டர். ஸோ டயாமீட்டரோட என் பாயிண்ட்ஸ் உனக்கு தெரியும் எல் கமா 0 அண்ட் 0 கமா எல். வாட் இஸ் அ பாயிண்ட் தென்? ஸோ திஸ் இஸ் x1 y1 x2 y2. ஸோ x into x1 x minus y2 plus y minus y2 y minus y1 which is equal to 0. Which is equal to 0, right? X minus x1 y minus y1 which is equal to 0. Confirm படிக்கலாம். Which is equal to 0. சரியா? So 0ங்கிற பாயிண்ட்டை மட்டும் போட்டா போதும். Okay, when you multiple it, x square minus lx plus y square minus ly is equal to 0. அப்போ x square plus y square which is equal to L common எடுத்துட்டிங்கன்னா x plus y. So what is the equation? So what is the equation? A. So x square plus y square is equal to L into x plus y. So போர்டமாக ஃபீல் பண்ணாதீங்க, ஒவ்வொரு கொஷின்ஸும் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் சர்க்கிள்ஸ்லேருந்து. So from the originலேருந்து cards are drawn to the circle. So the locus of the midpoint of these cards. Okay. From the origin. So இது வந்து நம்மளோட circle. கரெக்டுங்களா? So from the origin cards are drawn. சரியா? So what will be the midpoint? Midpoint out of locus தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கார்டோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? கார்டோட ஈக்குவேஷன் எப்படி எழுதப்படும்? So do you know what is the card equation of a circle? Card equation of the circle எப்படி இருக்கும் பசங்களா? So card equation will be t is equal to s1. சரியா? t is equal to x1. t is equal to s1. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த tங்கிறது என்னன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், x ஸ்கொயர் இருக்க இடத்துலலாம் x x1 போடணும், y ஸ்கொயர் இருக்க இடத்துலலாம் y y1 போடணும். சரிங்களா? y இருக்க வேண்டிய இடத்துல you have to multiple y plus y1 divided by 2 which is equal to s1ங்கிறது ஒன்றும் கிடையாது, கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் xy y1 போடுவீங்க. ஸோ x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் மைனஸ் 2y1. சரி அப்பா? எஸ், இவங்க ரெண்டு இதுதான் வந்து உன்னோட கார்டோட ஈக்குவேஷன். டன். ஸோ இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? த லோக்கஸ் ஆஃப் தி மிடில் பாயிண்ட் ஆஃப் தீஸ் கார்டு. மிடில் பாயிண்ட் ஆஃப் தீஸ் கார்டு. இப்போ வந்து கார்டோட ஈக்குவேஷன். ஸோ கார்டோட மிட் பாயிண்ட். ஸோ மிடில் பாயிண்ட் நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம்? x1 y1. யூ கேன் கீப் இட் அஸ் x1 y1. மிடில் பாயிண்ட் ஆர் சம்திங் லைக் we can keep it as anything. லோக்கஸ் தானே? ஸோ மிடில் பாயிண்ட்டை வந்து h, kன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மிடில் பாயிண்ட் h, kனா இது வந்து h, k வழியாக போகும் அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் hx ப்ளஸ் yk மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் y ப்ளஸ் k which is equal to h square plus k square minus 2k. Done. And from the origin, so origin இருந்து தான் இது போயிருக்கு அப்படின்னா, ஸோ இதில் origin passes through. ஸோ 0,0 போடுங்க. 0,0 போட்டிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிக்கல, இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? இவங்களும் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2k. Yes, so origin passes through it. So minus of f plus 0 is equal to hk oda value 0,0. சரிங்களா? hk value will be 0,0. Then no, hk இல்லை, x1 y1. ஸோ எக்ஸோட வேல்யூ 0, ஒயோட வேல்யூ 0. இந்த டேர்ம் 0 ஆயிரும். இந்த டேர்மில் மைனஸ் கே மட்டும் இருக்கும். இதில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் 2k. ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் 2k. ஸோ இது வந்து நம்மளுக்கு k ஆக்சுவலி, ரைட்?
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் இதன் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ப்ளஸ்ஸா ஸோ மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து எக்ஸ்ஒயில் மாட்டினீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன். So which is A option. So x square plus y square minus y is equal to 0. So இந்த கார்டு கொடுத்துருக்காங்க, அந்த கார்டில் இந்த midpoint யூஸ் ஆகுது. ஸோ ஃப்ரம் ஆரிஜின் கார்ட்ஸ் ஆர் ட்ரான் அப்படின்னா ஆரிஜின்லேருந்து கார்டு ட்ரா இருக்குன்னா அப்போ அந்த ஆரிஜின் பாயிண்ட்டும் இந்த கார்டு மேலேயே தான் இருக்கும். ஸோ அந்த கார்டு மேலே அதை போட்டுறீங்க, சரியாப்பா? ஸோ ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ locus of the midpoint. If the equation of the common tangent, ஓகேவா, common tangent at the point 1, minus 1 to 2 circles. So common tangent எப்போ ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன்? ரெண்டு சர்க்கிள்ஸ் எக்ஸ்டீரியராக மீட் பண்ணா, இந்த மாதிரி எக்ஸ்டீரியராக மீட் பண்ணால் மட்டும்தான் you will have a line which is common tangent. அவங்க ரெண்டு பேத்துக்கும் காமன் டேஞ்சண்டாக ஒரு லைன் இருக்கும், சரியா? இஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ், அவங்களோட ரேடியஸ் இது 13, இது 13, டன். அண்ட் அந்த காமன் டேஞ்சரோட லைனை கொடுத்துட்டாங்க, 12x plus 5y minus 7 is equal to 0. Then the center of the two circles என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? காமன் டேஞ்சன்ட்டை நான் சொல்லிட்டாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். இந்த C1 C2 என்னவா இருந்திருக்கும்? எஸ், எனி கெஸ்ஸஸ்? ஸோ இந்த C1 C2 என்னவாக இருந்திருக்கும்ப்பா? ஒன்றும் இல்லை, இதை நீ ஆப்ஷனில் வச்சு போய்க்கலாம், தாராளமாக ஆப்ஷனில் வச்சு போய்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டு பேர்த்தோட சர்க்கிள்ஸ் when they meet like this, your C1 and C2 will be R1 plus R2 இருப்பாங்க, சரியா? ரெண்டு பேர்த்தோட ரேடியஸும் 26. ஸோ இதில் எந்த ரெண்டு சர்க்கிளோட சென்டருக்கு 26 வருதோ then that is your answer, ஓகேவா? ஸோ இதில் யாருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் which is சென்டர், இவங்க ரெண்டு பேத்துக்கும் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் எடுங்க. இது யாருக்கு எடுத்தால் நம்மளுக்கு 26 வரும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணும். C1 C2 is equal to R1 plus R2. am I right? ஸோ which is 26, சரியா? C1 C2க்கு இந்த ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேர்த்தில் எதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணால் 26 வரும்னு செக் பண்ணும், ஓகேவா? ஸோ the first option, what is your first option? 13, 4 and minus 11, 6. அப்போது 13 minus 11 the whole square plus 4 minus 11, so plus 11 வரும், and 4 minus 6, so 4 minus 6 the whole square, சரியா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணால் 24. ஸோ 24 ஸ்கொயர் பண்ணுங்க, சரியா? 24 ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து 2 ஸ்கொயர் which is 4, டன். ஸோ 24 ஸ்கொயர், ஸோ 24 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் 584. ஸோ செக் பண்ணிடலாம். 16 ரிமைண்டட் 1, 8 9 48 576. ஸோ 576 கூட ஒன்று ஆட் பண்ணால் 580, கரெக்டா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 580 இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 26, சரியா? இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 26, டன். இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் சேம் ஆன்சர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ உனக்கு என்ன வரணும்? 576 கூட அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுது which is 10 ஸ்கொயர் 100 which is 676. 676 யாரோட ஸ்கொயர்? ஸோ 26 ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கலாம். 26 ஸ்கொயர்னா 6 6 36, ரிமைண்டட் 6, 12 15 and 12 reminded 1 5. So 6 7 6 6 7 6. So option another B option. So option will be B option, சரியாப்பா? ஸோ ரெண்டு பேரும் சேம் சைனில் இருந்தால் வராது, ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைனில் இருந்தாலும் வராது. ஸோ திஸ் இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. எது ஒரு லாஜிக், இது ஒரு லாஜிக் தான். C1 C2 is equal to R1 plus R2. இது மட்டும் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சரியாப்பா? இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்? ஸோ இஃப் தி பாயிண்ட் K1 plus K lies inside the region bounded by the curve. இது ஒரு சர்க்கிள், பார்த்தா தெரியுதா? ஸோ x square plus y square is equal to 25. ஸோ it is a circle. இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது. அண்ட் அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்காமா, K1 plus K lies inside the circle, region bounded by the curve and the y-axis. So y-axis அப்படின்னா, so it is an origin point. You all know that it passes through an origin. So that இதோட distance வந்து 5, இதோட distance வந்து 5. So அப்போது y-axis அப்படின்னா full y-axis. So இந்த ரீஜனுக்கும்
y ஆக்சிஸ்க்கும் நடுவில் தான் இந்த பாயிண்ட் இருக்குது, k1 + k - kன்னு இருக்குது. ஸோ the k belongs to the interval. எந்த இன்டர்வல்குள்ளே இருக்கும்? ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள், எந்த இன்டர்வல்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது? ஓகேவா? ஸோ இந்த கே வந்து சம்ஹவ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த k + 1ஓட வேல்யூ யாருக்கும் நடுவில் இருக்கணும்? ஆரிஜினுக்கும் 5க்கும் நடுவில் இருக்கணும். am I right? ஸோ k + 1 lies between origin to 5. அப்போ கேவோட வேல்யூ என்னது? -1 4க்கும் வா. அப்போ -1க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். ஓகேவா? அண்ட் வாட் அபவுட் திஸ் கே? இந்த கே. ஸோ ஒய் ஆக்சிஸோட ரேஞ்சு சொல்லுங்கள். ஒய் ஆக்சிஸோட ரேஞ்ச்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிகிற மாதிரி, கரெக்டாக? ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து 5 அண்ட் திஸ் இஸ் -5. ஸோ கே லைஸ் பிட்வீன் -5 to 5. ஹாவ் தி பாசிபிலிட்டிஸ், எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ -5க்கும் 5க்கும் நடுவில் இருப்பாங்க. அப்போது இவங்களுக்கும் அவங்களுக்கும் இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன்ஸில் யார் வருவா? Who will come in the intersections? Okay. ஒரே நிமிஷம். இந்த மாதிரியும் எடுக்கலாம், பட் we can't do like the slice inside தானே. இன்சைட் அப்படின்னா 5 வரக்கூடாது. I will draw y-axis. So this is the y-axis. Okay. So இதோட பாயிண்ட் வந்து ஆரிஜின், இதோட டிஸ்டன்ஸ் வந்து 5, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 5. This is -5. கரெக்டா? ஸோ this 0,5 and this is so this 0,5 and 0,-5. அண்ட் இது வந்துட்டு ஓகே. இப்போ இந்த ரீஜியனுக்குள்ளே தான் இவங்க இருக்காங்க. இன் சம்ஹவ் what of the points lies here. ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்களோட எக்ஸ் ஆக்சிஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 5. ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட ரேஞ்ச் தானே, சாரி. ஸோ 0 to 5 லை ஆகும். ஸோ -1ல் இருந்து 4 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? வாட் அபவுட் யுவர் ஒய் ஆக்சிஸ்? இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி வேணால் இருந்துக்கலாம், இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ யுவர் எக்ஸ் பாயிண்ட் -5லேருந்து 5 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்கும் இன்டர்செக்ஷன்ஸில். ஸோ இவங்களுக்கும் இன்டர்செக்ஷன்ஸ்னால் ஸோ இட் இஸ் -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? -1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரே பாயிண்ட் இவங்க தான். ஓகேவா? ஸோ யூ ஃபிக்ஸ் இட் -1 to 3. ஓகேவா? செக்கே பண்ணாதீங்க, ஆப்ஷன்ஸ் வச்சு போய்க்கலாம். ஸோ -1,3 தான் கரெக்டான ஆப்ஷன். சரியாப்பா? இவங்களுக்கும் இன்டர்செக்ஷன்ஸில் யார் வருவாங்கன்னா இந்த ஒரு ரேஞ்ச் மட்டும்தான் வரும். ஸோ -1,3 டன். எஸ், அந்த 3 எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னா நான் வேணால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், பட் இந்த 2 பாயிண்ட்டை வச்சே நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் லைஸ் இன்சைட் தி சர்க்கிள். ஸோ இன்சைட் தி சர்க்கிள்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ இந்த சர்க்கிளை ஒழுங்காக வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த சர்க்கிள் பாயிண்ட்டை யூ ஹாவ் டு கிவ் இட் வெரி ப்ராப்பர்லி. தட் இஸ் x² + y². ஓகேவா? இட் இஸ் -25னா <0 இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ k + 1 the whole square plus k² - 25 is equal to 0. So 2k² plus 2k minus 24 is equal to 0. So எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் x² plus k minus 12 is equal to 0. So -12ல் 3 4s and split பண்ணலாம். ஸோ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வரும். ஸோ k -3 and k plus 4 is less than 0, which means your k is less than 3. k வந்து less than 3 இருக்கணும். சரிங்களா? ஸோ your k should be less than 3. அதனால தான் -1ல் ஸ்டார்ட் பண்ணாலும் less than 3 இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஸோ அதனால தான் less than 3. டன். ஸோ -1 to 3க்குள்ளே இருக்கணும். சரியாப்பா? எஸ், யூ காட் இட். ஓகேவாப்பா? எஸ். If the line cuts the circle at real, distinct and coincident points, then A belongs to the interval. இந்த line cuts
the circle at real distinct and coincident points. சரிங்களா? Then A belongs to the interval. So which means இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளுக்கு மேபி கார்டாக இருக்கலாம், இல்லைன்னா perpendicular which is tangent-ஆக இருக்கலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணுவீங்க? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ அந்த அந்த ஒரு பாயிண்டில் அந்த லைனுக்கும் அந்த இதோட பாயிண்ட்டுக்கும் சென்டருக்கும், சரியா? இந்த பாயிண்ட்டுக்கும் சென்டருக்கும் இந்த லைனுக்கும் இந்த 0,0க்கும் இவங்களுக்கும் perpendicular distance கண்டுபிடிங்க. ஓகேவா? வாட் இஸ் தி perpendicular distance? ஸோ தட் இஸ் 0,0. இதில் perpendicular distance போட்டிங்கன்னா 3 of 0 plus a of 0 minus 20 divided by square root of 9 plus a square. சரியா? This is equal to your d distance. இதுதான் உங்களோட d distance. So which is equal to 20 by square root of 9 plus a square. What about your radius? Your radius is 25. சரிங்களா? real distinct அப்படின்னா so that is chord எப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்? chord எப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்னா your d should be less than a. கரெக்டாக d should be less than a, which means 20 divided by square root of 9 plus a square is less than 25. 25 இல்லை 5. Yes, since it's a positive number you can multiple it. So the multiple பண்ணிங்க அப்படின்னா 20 less than 5 square root of 9 plus a square. So எல்லா பக்கமும் ஸ்கொயர் எடுங்க. ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா so it is 400 less than 25 9 plus a square. So when you cancel this which is 16, சரிங்களா? so 16 இருக்கும். அப்போது a squareோட வேல்யூ வந்துட்டு greater than 16 minus 9. So 16 minus 9. Your a square value will be greater than 7. Greater than or equal to, okay ma? Greater than or equal to 7. Correct? Intersecting இருக்கட்டும், real distinct இருக்கட்டும், greater than or equal to 7 இருக்கும். So a square minus 7 is greater than or equal to 7 னா அப்போ a minus root 7 a plus root 7 is greater than or equal to 7. கரெக்டாக பசங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு மேலே வரணும். ஓகேவா? ரெண்டு பேர்த்தோட மல்டிப்ளிகேஷன். ஸோ ரூட் 7னா இந்த இடத்துலையும் மைனஸ் ரூட் 7னா இந்த இடத்துலையும் இருக்கும். கரெக்டாக? ரூட் 7 அண்ட் மைனஸ் ரூட் 7. இப்போது எங்கே நான் ஆல்ரெடி சொல்லி பாசிட்டிவ் மைனஸ் பாசிட்டிவ், சரியா? எஸ். இப்போ எந்த இடத்துலலாம் பாசிட்டிவாக இப்போ இது எந்த கேஸ்லலாம் பாசிட்டிவாக இருக்கும்? எய்தர் இதுவும் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இதோட மல்டிப்ளிகேஷன் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ப்ரொசீஜர்? இவங்க யூனியன் இவங்க, சரியா? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் ரூட் 7 யூனியன் ரூட் 7 டு இன்ஃபினிட்டி. ஸோ வாட் இஸ் த ஆப்ஷன்? சி ஆப்ஷன், சரிங்களா? சி ஆப்ஷன். எவ்ரிவன், ஐ ஹோப் எவ்ரிவன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஸோ இதோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரியா பசங்களா? ஸோ நிறைய விஷயம் குழப்புற மாதிரி தான் இருக்கும், பட் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ பாய், catch you later. அண்ட் இது கூடவே இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் மேக்ஸ் இப்படி எல்லாருமே வந்துட்டு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம், மார்க் டெஸ்ட்லாம் நேற்று அட்டன் பண்ணோம். அப்போ அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா யூ ஹாவ் அன் ஐடியா. ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட விச் இஸ் அமரா பேட்சில் ஜாயின் பண்ணலையோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ இந்த அமரா பேட்ச் இருக்குல்ல, ஸோ இந்த அமரா பேட்சில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா விச் இஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி விட்டி கிராஷ் கோர்ஸுக்கு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இது நீட் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் தான், பட் இதில் நீங்கள் விட்டிக்காகவும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகேவா பசங்களா? ஸோ யாரெல்லாம் நான் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ பாய், catch you later.